பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர், சுகத்தை தருகிறவர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்றார் அல்லவா? ஆகவே அவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். எங்கெல்லாம் பலன் இழந்து பலவீனத்தோடு இருக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் பலனை கொடுத்து ஆரோக்கியம் அடைய செய்ய போகிறார். நம்முடைய ஊழியம் பலவீனம் அடைந்து நலிந்து போயிருக்கலாம். நம்முடைய குடும்பம் பலவீனம் அடைந்து நலிந்து போயிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்பு நலிந்து போயிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நலிந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நம்முடைய வியாபாரம் நலிந்து போயிருக்கலாம். கையின் பிரயாசங்கள் நலிந்து போயிருக்கலாம். நம்முடைய வீட்டில் உள்ள காரியங்கள் நலிந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆரோக்கியம், எந்த இடத்துல தள்ளப்பட்டோமோ, எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல இனிமேல் எழும்ப முடியாது என்று யோசித்தோமோ, எந்த சூழ்நிலையில் இதற்கு மேல நிற்க பலனில்லை என்று யோசித்தோமோ, அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை உங்களை எல்லாரும் தள்ளி இருக்கலாம், தள்ளுண்டவள் என்ற பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நம்முடைய ஊழியத்துல ஒரு பெரிய ஆரோக்கியம் வரப்போகிறது. நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய ஆரோக்கியம் வரப்போகிறது. நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ஆரோக்கியம் வரப்போகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுடைய ஆரோக்கியம் வரப்போகிறது. நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ண போகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற கர்த்தர். நாங்கள் நலிந்து போயிருக்கிறப்பா, உடைஞ்சு போயிருக்கிறோம், ஓரங்கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தள்ளுண்டவள் என்ற பெயர் பெற்றிருக்கிறப்பா, தயவாய் எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணும். எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஊழியம் செழிக்கட்டும், எங்கள் குடும்பம் செழிக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கட்டும். கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணி நிற்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.